சார் இந்த பாருங்க, கம்யூனிஸ்டுக்கு ஓட்டே கிடையாது. விசிகாவுடைய வாக்கு வங்கி எல்லாம் வந்து பெரும்பாலான அளவு தாவேக்காக போயிடுச்சு. அதனால அவர் அங்க போயிட்டாரு. அவ்வளவுதான். இவங்க திரும்பி வந்தாலும் இவங்க மட்டும் தான் வருவாங்களே தவிர இது கோர்ட்ல இதுவாயிருக்கு. இது செந்தில் பாலாஜி டெண்டர் கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கூட்டணி இல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா காசு திமுக. சரி, கஷ்டமா தான் இருக்கு. அதிமுக மட்டும் இல்ல, திமுக நிலைமை அப்படித்தான் இருக்கு. முதல்ல அதிமுகவுக்கு வந்துருவோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழக பல்ஸ். ஒன்ஸ் அகெயின் திரு அருண் அவர்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்க. டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். குட் ஈவினிங் சார். உங்களை வந்து வணக்கம் சுவாமி. மாலை பொழுது சந்திக்கிறதுல வந்து ஒரு சந்தோஷம் எங்களுக்கு, உங்களுக்கும் சந்தோஷம் நினைக்கிறோம். நிறைய கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு. ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஆஸ்க் வெரி கொஸ்டின் சம்வாட் கான்ட்ரவர்ஷியல். முன்ன சொல்லியிருந்தோம், நம்ம வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, தட் இஸ் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து பார்த்தோம்னா 2026 நோபடி ஃப்ரம் சினி ஃபீல்ட் வில் என்டர் இன்டு பாலிடிக்ஸ் அப்படிதான் ஆப்போகுதுன்னு சொன்னீங்க. பட் நான் சொன்னேன் இல்ல சார், கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். நானும் சொல்லல விஜய் சிஎம் ஆவார் நான் சொல்லல. பட் இருந்தாலும் நான் சொன்னது என்னன்னா, விஜய்க்கு ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். எங்க வந்து உங்களோட வந்து கால்குலேஷன் தப்பா வச்சு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில்? இது வெரி சிம்பிள். கடைசி கட்டத்துல திமுக செய்த சில தவறுகள், எல்லாத்துக்கும் மேல நான் பாக்குறது பாஜகவில இருந்து குறைந்தபட்சம் ஒரு 6% ஓட்டு வந்து அந்த பக்கம் தாவேக்காக போயிருக்கு. ஏன்னா நீங்க வந்து 2024 11% பாஜக வாங்குறாங்க. அதிமுகவோட 22% சேர்த்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த தடவை வாங்கினது கம்மியாயிருக்கு. ஏன்னா பாமக, அமமுக அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா they should have got around 37%. ஆனா 31 தான் வாங்கியிருக்காங்க. இந்த 6% தான் வந்து அந்த பக்கம் தாவேக்கா பக்கம் போய்விட்டது. அங்க ஒரு 6 கழிச்சு இங்க இந்த என்டிஏல 6 கூட்டிருந்தீங்கன்னா ரிசல்ட்டே வேற மாதிரி ஆயிருக்கும். இதுக்கு காரணம் வந்து அதிமுக, பாஜக. இதுல வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் பிளேம் வந்து அதிமுக தான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ பெருந்தன்மையா நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதோட இல்லாம, அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவரை வந்து ஒரு கும்பல் இன்சல்ட் பண்ணிட்டு அவர் ஒரு பிரச்சாரத்துல இறங்கி அவரை இன்னும், அதாவது சில பேர் தப்பு கணக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே அண்ணாமலை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு மேலிடமே அண்ணாமலையை ஒதுக்கி விட்டது அப்படின்னு. அமித்ஷா அவர்களுடைய கேம் பிளான் என்னன்னு இவங்க யாருக்கும் தெரிய மாட்டேது. அதனால இப்படி நினைச்சிட்டு அவரை இன்னும் சிறுமைப்படுத்துற மாதிரி 6 தொகுதிக்கு ஒரு இன்சார்ஜ், 52 பேர்ல நீங்க ஒருத்தர், கன்னியாகுமரியில ஒரு தொகுதி, மதுரையில ஒரு தொகுதி அப்படின்னு பிச்சு பிச்சு கொடுத்து, சாதாரண ஒரு நேத்து சேர்ந்த தொண்டன் கூட கேட்பான், ஐயோ என்னையா இது, பைத்தியமாயா இது, 6 தொகுதி என் பொறுப்புல கொடுத்துக்கிட்டு அங்க பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வச்சா நான் எப்படி போய் பார்ப்பேன்? ஏன்னா நீங்க எல்லாம் வந்து ஏதாவது யோசிச்சுதான் போடுறீங்களா, இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ வடிவேலு அரசியல் திட்டம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நிச்சயமா கேட்பாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து ரைட்டு, இல்ல எனக்கு முடியல, எங்க அப்பாவை பாத்துக்கணும், என்னால இது முடியாது அப்படின்னு டக்குனு அந்த கமிட்டி எல்லாம் கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது போடவே இல்லை. அப்போ அதுல இருந்தே வந்து அவரை நீங்க இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி போட்ட மாதிரி தெரியுது இல்லையா? சோ இந்த காரணங்களால இந்த மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை அண்ணாமலை அவர்களால் கொடுக்க முடியும். சரி, அலையன்ஸ் இருந்தாலுமே அண்ணாமலை இருக்கார், அதனால வந்து அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்பி வந்தவங்க அந்த பக்கம் திரும்பி போயிட்டாங்க, கடுப்புல போயிட்டாங்க, என்ன இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு. சோ அதுதான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இந்த பக்கம் ஒரு விக்டரியும் இந்த பக்கம் ஒரு லாஸையும் கொண்டு வந்தது அப்படின்னு நான் சொல்றேன். சோ இதுதான் காரணமே தவிர இவங்க ஒழுங்கா பிளே பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து சுலபமா தட்டி தூக்கிருக்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா, ஓட்டும் போயிருக்கேன் சார், 2% 3% போயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லைங்க, நீங்க மொத்தமா நீங்க வந்து கணக்கு போட்டு பாருங்க. இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா 24 அதிமுக வாங்கின வாக்கு, அதுக்கப்புறம் பாஜக வாங்கின வாக்கு அப்படின்றது அவங்களுடைய அந்த கோர் அப்படின்ற கணக்குல வந்துருச்சு. எஸ்பெஷலி அதிமுக அதுக்கு கீழே அவங்க குறைய போறது கிடையாது. ஏன்னா எந்தெந்த வாக்குகள்லாம் எங்களுக்கு வரல 21 அப்படின்னாங்களோ அதுவும் 24 வரல அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ அதுக்கு கீழே குறைஞ்சிருக்க போறது கிடையாது. அவங்களுடைய அந்த கோர் ஓட்டு வந்துருச்சு. இந்த அதிமுக இதுல வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்கோர்ஸ் ஒரு 1 or 2% போயிருக்கலாம் அதிமுகல இருந்து, பெரிய அளவுக்கு போயிருக்காது. பட் பாஜக இருந்து ஒரு 6% போயிடுச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு.
ஸோ இது அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் ஓட்டு நினைக்கிறேன், நியூட்ரல் ஓட்டர்ஸ் நினைக்கிறாங்க சார் உங்க பார்வையில? பாருங்க, அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா உடனே வார் ரூம் ரேபிட் டாக் அப்படின்னு முத்த குத்துருவாங்க. அப்படி இல்லை. இவங்க எல்லாம் வந்து அரசியலே ஒரு சாக்கடை குப்பை அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருந்தவங்க. ஆஹா, ஒரு மாற்றம் வரும், தூய அரசியல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எம்பாடிமெண்ட் ஆஃப் கிளீன் பாலிடிக்ஸ் அண்ணாமலையை பார்த்தாங்க. சோ அங்க இடம் இல்லை அப்படிங்கும் போது அப்ப கிளீன் பாலிடிக்ஸ் அப்புறம் பின்னாடி புதுசா ஒருத்தர் வரவங்க பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. இதுதான் விஷயம். இல்ல அப்படின்னா அண்ணாமலை தனியா ஒண்ணு ஓட்டு கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது வந்து அண்ணாமலையோட கோர் ஓட்டுன்னு இல்லைன்னு பாருங்க, அது அண்ணாமலையோட வாக்குகள் தான். 2% 3% இருந்தது, 11% வந்ததுன்னா அது அண்ணாமலையால தான். ஆனா இங்க அண்ணாமலை ஒரு சிக்னிபிகன்ட் ஃபேக்டரா இல்ல. அவரை வந்து இவங்க கட்டம் கட்டிட்டாங்க, அவருக்கு இங்க இடமே இல்லை அப்படிங்கும் போது நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு போயிட்டாங்க. சோ அண்ணாமலை ஃபேக்டர் இல்லையா, இல்ல அண்ணாமலையால ஓட்டு வரலையா அப்படின்னு கேட்கறதெல்லாம் சரியில்லை. அவராலதான் வந்தது. அவரை கட்டம் கட்டினதால இவங்களே அவங்களுக்கு கட்டம் கட்டிக்கினாங்க, அவ்வளவுதான். இப்ப அண்ணாமலை அடுத்த மூவ் என்ன சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப தோத்து போயாச்சு, இப்ப புதிய அரசு வந்து பதவி ஏற்றுக்கொண்டாயிற்று. இப்ப அடுத்த மூவ் என்ன அவர் பண்ணுவார்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மூவ் பண்றது? ஒரு எதிர்கட்சி எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். 21ல அதிமுக ஆட்சி போனப்போ எவ்வளவு சுறுசுறுப்பா ஒரு எதிர்கட்சியா இருந்தார். எதிர்கட்சினா எப்படி இருக்கணும் அப்படின்னு காமிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் சில தரங்கல்கள் அப்படி ரொம்ப வேகமா போறாருன்னு சில பேர் ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. பட் இனிமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவருடைய ட்வீட் எல்லாம் பாருங்களேன், தெரியும் எதிர்கட்சியா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இல்ல இப்ப அண்ணாமலை அமெரிக்கால இருக்காரு. இப்ப வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வராரு. அவரு வந்து திரும்பி அகைன் he has to reorganize இல்லையா the forces இல்லையா? அதெல்லாம் தானா வருங்க. இதோட அவ்வளவு பெரிய இது ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் வரும். பட் நீங்க என்னதான் அண்ணாமலை திரும்பி வந்தா கூட சார், இப்ப டேக் நயனாரை விட்டுருங்க, தலைவரா இருக்காரு, ஓகே, அவர் எந்த போட்டோம். பட் தமிழிசை, வானதி, எல் முருகன் இவங்கெல்லாம் வச்சுட்டு எப்படி வந்து அவர் திரும்பி செயல்படுவார்? அவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு கவர்னர் ஏதாவது அனுப்பிச்சாதான் இவருக்கு ஒரு நிம்மதியான களம் இருக்கும் இல்லையா? ஏன் கவர்னர் கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ரிசைன் பண்ணிவிட்டு நான் மக்களுக்கு சேவை பண்ணணும், எனக்கு வந்து யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வச்சிருப்பாங்க, அந்த சீட்டை எனக்கு கொடு அப்படின்னு புடிக்கிட்டு போறதுக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. இல்ல சார், இப்போ நம்ம நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியோட நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மும்பை இந்தியன்ஸ் கதை தான். ஆல் ஆர் டேலண்டட் பிளேயர்ஸ், ரைட்? ஆல் ஆர் டேலண்டட். ஹர்திக் பாண்டியா, இவான், பும்ரா எல்லாருமே வந்து நம்ம இவர கேப்டன், பழைய கேப்டன் எல்லாருமே வந்து டேலண்டட். சம்டைம்ஸ் நீங்க ஒரு டீம்னு நீங்க பார்க்கும்போது எல்லாருமே டேலண்டட்னா அந்த டீம் வந்து செயல்படாது சார் இல்லையா? ஒரு வீக் ஸ்ட்ரென்த் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? ஒரு டீம்ன்ற போது ஒரு சில பேர் வீக், சில பேர் ஸ்ட்ராங், அப்படிதான் டீமா உருவாக முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாடு பிஜேபியில இருக்கு. எல்லாருமே வந்து லீடர்ஸ். சுவாமி, கிரிக்கெட்டோட பாலிடிக்ஸை கம்பேர் பண்றது வந்து என்னுடைய டொமைன். அதுல வந்து நீங்க நுழைஞ்சீங்கன்னா அதுல ஒரு ஓட்டையை போடுவேன். மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா இருக்கார், பும்ரா இருக்கார், ஹார்திக் பாண்டியா இருக்கார் அப்படின்னா கரெக்ட். ஏதோ ஒரு காலகட்டத்துல பெரிய அளவுல சாதித்தவர்கள், ஒண்ணு விக்கெட் எடுத்ததுலயோ இல்ல ரன் எடுத்ததுலயோ இல்ல செஞ்சுரி போட்டதுலயோ அப்படின்னு. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு 4-5 பேரு, அவங்க என்ன சாதனை பண்ணாங்க, தனியாவோ இல்ல சேர்ந்தோ என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. லீடர்ஸா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. they never led anything. they never led the party to victory. they never led their party to double digit percentage of votes. அப்புறம் நீங்க லீடர்னு சொல்றீங்க, ரைட்? தலைவர்கள், அதாவது கஷ்டப்படுற காலத்துல எல்லாம், நோட்டாவோட போட்டி போடுற காலத்துல எல்லாம் அவங்க கட்சியில இருந்தாங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இருந்தாலும் பொறுத்து கொண்டு கட்சியில இருந்தார்கள். அதை நான் வந்து தலைவனுங்க இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரோல் பண்ணுவாங்க பாஜகனாலே. அதாவது விமர்சனம் பண்றது வேற, சிரிப்பாங்க, இது பாஜகவா அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையிலயும் அவங்க வந்து கட்சியை விட்டு கொடுக்காம கட்சியில இருந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அத நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்த கட்சி வந்து அப்படியே இருந்தது. இவர் வந்து அதை பெருசா எடுத்துட்டு போனாங்க. ஆனா நீங்க அதே சமயத்துல இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். அப்படியேதான் வச்சிருந்தீங்க. இன்னைக்கு வந்து பிசாசு மாதிரி வளர்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள், உங்களுக்கு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யற அளவுக்கு நீங்க கொண்டு போங்க. சோ அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதனால அவங்க இருக்கட்டும்,
எனக்கு ஒரே சினிமா பாட்டு தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வைக்கிற இடத்துல தான் வைக்கணும், அப்படி இல்லாட்டி நாம கெட்டு நிக்கணும். மலேசியா வாசவன் பாண்டார் நினைக்கிறேன் அந்த பாட்டு. தெரியல சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சுவாமி? இல்ல சார், அந்த பாட்டு ஞாபகம் இல்ல. நமக்கு வந்து இப்படி ரேடியோவே லைஃபா இருந்ததுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காதுல விழுந்தது. அது அப்படியே இருக்குது. அப்பப்போ எதையாவது ஒன்று எடுத்து விட்டுக்கிட்டே இருப்போம். மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். இப்போ எப்படி போகும்? இப்போ கட்சி ஏடிஎம்கே வந்து இப்போ 25 பேர் இங்க இருக்காங்க. இபிஎஸ் வந்து ஐ வில் சால்வ் ஆல் இயர் ப்ராப்ளம் சொல்லிட்டு கூப்பிடுறாரு எம்எல்ஏவை. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கேவோட அடுத்த இது? கஷ்டமா தான் இருக்கு. அதிமுக மட்டும் இல்ல, திமுக நிலைமை அப்படித்தான் இருக்கு. முதல்ல அதிமுகவுக்கு வந்துருவோம். இனிமே வந்து அதிமுக ரிவைவ் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து தாவேகா ஆதரவு அப்படின்னு போயிருக்காங்களே, அது அந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லால எப்படி ஆகும், கோர்ட்டு தீர்ப்பு எப்படி வரும், எத்தனை நாள்ல வரும், அது பதவி நிக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்காம அங்க போயிருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இந்த சந்தர்ப்பத்துல அவங்களோட போய் சேர்ந்துக்கினா மட்டும்தான் இவங்க பதவியில இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதோ இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்ன்றது ஒண்ணுமே கிடையாதுன்றதுனால தான் they have already burnt all the bridges as if something exists. அது வந்து இல்ல. இன்னைக்கு அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்ல வேற யாரோ சொன்னாங்க, கேசி வீரமணியா, கரெக்ட், ஆமா கேசி வீரமணி அவர்கள் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, அப்படி இல்லைங்க, கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இனிமே வர பஞ்சாயத்து தேர்தல்ல அந்த தேர்தல்கள்லாம் ஜெயிக்கலாம், கூட்டணி தொடரலாம் அப்படின்றதுக்காக போனேன். அப்படியே உங்களுக்கு சீட்டு அள்ளி குத்துற போறாங்க போது. இது நீங்க பாஜகவுக்கு கொடுத்ததை விட கம்மியா தான் அவங்க கொடுக்க போறாங்க. சொல்ல போனா இந்த எம்எல்ஏக்கள்லாம் பதவி நீக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் ஃபியூச்சர்னாலும் இல்ல வந்து ஈவன் பதவி நீக்காம அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஆட்சி தொடர்ந்து 31 வரைக்கும் ஆகலாம். அப்ப இந்த 25 பேர் எத்தனை பேர் சீட்டு கொடுப்பாங்கன்னு வச்சு, அவ்வளவுதான். எக்ஸ்பெண்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய யூட்டிலிட்டி முடிஞ்சு போச்சு, போங்க எங்க கட்சிக்காரனுக்கு கொடுக்கணும் அப்படின்வாங்க, அவ்வளவுதான். சோ அதுதான் நான் சொன்னேன், அந்த இருக்கிற வரைக்கும் அந்த பதவி அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடையாது அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி போயிருக்காங்க. மீதி 22 பேரை வச்சுட்டு இந்த கட்சியை ரிவைவ் பண்ணணும். இப்ப இவ்வளவு நாளா வந்து திமுகவை மட்டும் எதிர்த்தது போதாம இப்ப வந்து தாவேகா அப்படின்னு, அதுவும் அந்த இளைஞர்கள் அதிமுகல வந்து இளைஞர்களே வந்து சேர்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் திமுக வாரிசு அப்படின்னு இளைஞர்கள் இருக்காங்க, இங்க அது கூட கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல, கஷ்டமா தான் இருக்கு. தாவேகா பெரிய தப்பு பண்ணணும், திமுகவும் பெரிய தப்பு பண்ணணும். அந்த தப்பை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வேணும். உடனே கரிஸ்மாட்டிக் லீடர்னா சார் அடுத்தது விஜய்க்கு அடுத்தது சிவகார்த்திகேயனா இருக்கலாமா அப்படின்லாம் எனக்கு கேட்டுறாதீங்க. அரசியல்ல இருக்கிற ஒருத்தர் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரணும். பேசாம பாஜகவோட சேர்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். சிம்பல் வச்சிருக்காங்க இல்லையா? பட் இந்த ஏடிஎம்கே குழப்பத்துல பிஜேபி பங்கு ஏதாவது இருக்கா சார்? அமித்ஷா ஏதாவது கேம் ஆடுறாரு பாருங்க, அதெல்லாம் ஒரு புடலங்காயம் கிடையாதுங்க. அங்க வந்து டிமார் ஹவுஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தது யாரு? அமித்ஷாவா சொல்லி கொடுக்க சொன்னாரு? பாஜகவுக்கே வந்து மீன் கேட்ட சீட்டு கொடுக்கல, இவங்க இஷ்டத்துக்கு சீட்டு கொடுத்துறாங்க. அப்படி இருக்க வந்து டிமார் ஹவுஸ் அவர்களுக்கு வந்து அமித்ஷா சொல்லிதான் கொடுத்தாரா? அவங்க தானே முதல்ல ஆரம்பிச்சாங்க, தாவேகாவுக்கும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு. கட்சி பொதுச் செயலாளர் சொல்லல, செய்தி தொடர்பாளர் சொல்லல, அவைத்தலைவர், அமைப்பு செயலாளர், என்னென்னவோ பதவியில் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாருமே சொல்லல. இவங்கதான் முதல்ல சொன்னாங்க தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு. எப்படி சொல்ல போச்சு? அவங்க எத்தனை வருஷமா கட்சியில இருக்காங்க, வந்தவொடனே எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? அப்ப இதெல்லாம் பண்ணது யாரு? எடப்பாடியார் அவர்கள் தானே. அப்புறம் பாஜக பின்னாடி இருக்கான்னு கேட்டா பண்றதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் பாஜக மேல பழி போடுவீங்க. இல்ல இப்ப எல்லாமே அதான் லாட்டரி மார்டிங் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன ஒரு உண்மைன்னு தெரியாது இல்லையா? இந்த அப்படிதான் இருக்கு அங்க. அதாவது அந்த ஒரு குடும்பம் இப்போ அங்க பாண்டிச்சேரியிலையும் வந்து அந்த அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுல ஏதோ ஒரு குழப்பம் அப்படின்றாங்க. அவருடைய மகன் அங்க அந்த எல்ஜேகேவா ஏதோ ஒரு கட்சியில ஜெயிச்சிருக்காரு தமிழக நகர் தொகுதியில. அதுக்கப்புறம் இங்க வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்காரு, இந்த பக்கம் வந்து ரீமாதாஸ் அவர்கள் இருக்காங்க. அந்த கூட்டணிகள் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அந்த குடும்பம் தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்ட். அதான் திரும்பி லாட்டரி திரும்பி வருமா சார் அப்போ அவங்க பார்வையில? அதாவது மக்களுக்கு இவ்வளோ அந்த உரிமை ஆர் இது என்னவோ வாண்டவர் என்ன வேணா பேர் சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் அறிவிச்சிருக்கோம், அதெல்லாம் கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் இல்ல ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கல, இவங்க வேற கஜானாவை வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து பினான்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக
வந்து லாட்டரியை கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ இல்ல, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பெரிய தலைவரே சொன்னாரு, லாட்டரியை கொண்டு வரலாமே அப்படின்னு பேசினார். திமுக இருந்தவர் இல்ல, வேற ஒருத்தர். வரலாம், என்ன அப்போ அது உடம்புக்கு கெடுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா மது, புகை அதெல்லாம் உடம்புக்கு கெடுதி, லாட்டரி உடம்புக்கு கெடுதி இல்லை அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லலாம், தப்பே கிடையாது. இல்ல ஏன்னா இந்த அளவு வந்து ஃபினான்ஸ் பண்றாரு, அது பண்றாரு அப்படின்னும் போது சம் கெயின் இல்லாம வந்து நோபடி இஸ் டூயிங் எனிதிங் இல்லையா? அவர் ஃபைனான்ஸ் பண்றாரா இல்ல என்ன பண்றாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த குடும்பம் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றார்கள் அப்படின்றது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த அமைச்சரவை விரிவாக்கம், யார் யாருக்கு என்ன பதவி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் சொல்லணும். ஆனா அப்படியே ஊழலற்ற நிர்வாகம். ரைட் சார், இந்த டிஎம்கே வந்து சார் இப்ப மெட்ராஸ் தே லாஸ்ட் இன் மெட்ராஸ் இட்செல்ஃப் இல்லையா? இதை வந்து எப்படி இவங்க கண்டுபிடிக்காம இருந்தாங்க? டிஎம்கேவே வந்து உளவுத்துறையா இருக்கட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப நானே வந்து சர்வே எடுத்தேன் சார். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஒன்லி ஆட்டோ டிரைவர்ஸ். ஆட்டோல போகும்போது எல்லாருமே டிவிகே நாங்க மெட்ராஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நான் சொல்றது. அப்ப பட் அண்ணா இன்னொன்னு சொன்னாங்க, சம் பீப்புள் செட் ஐ வோட் ஃபார் டிஎம்கே, ஐ மே வோட் ஃபார் டிஎம்கே, ஆனா வீட்டை எல்லாருமே வந்து டிவிகே அப்படின்றாங்கன்றாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு நிபுணர்கள் எல்லாருமே வந்து சரியா பண்ணலையா, இல்ல கிரவுண்ட் லெவல்ல யாருமே வந்து இது பண்ணலையா? உங்க பார்வை என்ன சார்? இல்ல இதுல பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா சார், ஒவ்வொரு டைப் ஆஃப் சோசியல் மீடியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கிளையண்ட் பேஸ் ஆர் ஆடியன்ஸ் பேஸ், யூசர் பேஸ் அப்படின்னு இருக்கு. ஃபேஸ்புக்கை வந்து இன்னைக்கு எல்லாம் பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் வந்து ஆர்குட் ஜெனரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப அது ஆர்குட்லாம் யாருக்குமே தெரியாது. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா வளன்னு எழுதுவாங்க, கமெண்ட் போடுறவங்களும் வளன்னு எழுதுவாங்க. அதுக்கு டைம் இருக்கு. அண்ட் நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதை படிச்சுட்டு, இப்ப வர கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கு. நம்ம சொன்னதுக்கும் அவங்களுடைய ரிப்ளைக்கும் பதிலே இல்லை, வெறும் வெறுப்பு பிரச்சாரமா தான் இருக்கு. பட் ஸ்டில் அதுலயும் லென்த்தி போஸ்ட் போடுறவங்க, அதை பாக்குறவங்க அப்படின்னு இருக்காங்க. சோ அப்ப அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த பூமர்னு சொல்லலாம். ட்விட்டர் இன்னொரு கேட்டகரி. இந்த இன்ஸ்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா அதை ஒரு நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருந்து யோசிக்கலாம் கூடாது, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சோ அதுல வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு. இவங்க திமுக வந்து மீடியா நம்ம கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ரோ லெவல்ல அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மைக்ரோ லெவல்ல இவங்க போட்டு தட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லணும். பட் இது வந்து என்னைக்குமே கை கொடுக்காது சுவாமி. ஒரு தடவை தான், அவ்வளவுதான். அந்த ஆப்ஷனை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இல்ல ஏன்னா வந்து நிறைய பேர் தாத்தா பாட்டியும் ஓட்டு போட்டிருக்காங்க. பேரன் வந்து புடுங்கினா நான் வந்து ஓட்டு போட்டேன்னு சொல்ல நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன். அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். யூத் மாத்திரம் தாத்தா பாட்டியும் போட்டாங்கன்றாங்க. இல்ல இன்னைக்கு ஒரு ஒரு ஜோக் ஒண்ணு படிச்சேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, பையனை போட்டு அடிக்கடி நடிச்சிட்டு இருக்காரு. ஏங்க பையனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா, லீவ் விட்டுருக்குது, அதான் அந்த கோடைக்கால தொகையா ஏதோ ஒண்ணு வேற கொடுத்தாங்கல்ல, 5000 ரூபாய் ஏதோ 3000 சம்திங் கோடைக்கால தொகைன்னு ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி வச்சு நீ என்ன பண்ற, வா வந்து யூரோப் டூர் போலான்னு புள்ள ஒரே அடம் பிடிக்கிறான். டேய் அதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமாடா அப்படின்னு கேட்க மாட்டேன்றான், ஒரே அடம். அதனாலதான் 2 சாத்துவேன் சொன்னேன். அவரு கேட்டாராம், யூரோப் கூட்டு போனாங்க சாத்துவேன், ஆனா ஓட்டு போடுனா மட்டும் உடனே போட்டு வருவியா நீ அப்படின்னாராம். இந்த மாதிரிதான் இருக்குது. சரி, இது பசங்க சொன்னாங்கன்னு போட்டாங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அவங்க மனசுலயே ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. இப்போ நானே ஒண்ணு கேட்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து நீங்க வந்து இது மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டுருக்கீங்களா? இல்ல, ஓகே ஓகே, டிஷர்ட் இப்படி வச்சுக்கலாமா, இந்த பக்கம் ஸ்பைடர்மேன், அந்த பக்கம் பேட்மேன், அப்படி போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு வரீங்க. வந்துட்டு என்ன டீசெண்டா இருப்பீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி நீங்களும் சின்ன பையன் மாதிரி பொம்மைலாம் போட்டு வந்துக்கிறீங்க. இல்ல சார், டெய்லி பஞ்ச் அருண் தான் சார் சொன்னாரு நீங்க இது போடுங்க நல்லா இருக்கும்னு, அதனால போட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப உங்க மனசுக்குள்ளேயே ஒரு அந்த ஆசை இருந்திருக்கு. நான் சொல்லும் போது கரெக்ட், அப்ப இவன் பேர்ல பழிய போட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த ஆசைக்கு நான் ஒரு ஷேப் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. சோ அதுதானே தவிர இப்போ திமுக வந்து இதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சும்மா வந்து குழந்தைங்க சொன்னாங்க அதனால பெரியவங்க ஓட்டு போட்டாங்க இப்படின்னே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. குழந்தைங்க சொன்னாங்களும் பெரியவங்க ஏன் போட்டாங்க? அப்போ நீங்க சுட்ட தோசை சரியில்லை, அவங்க சுட்ட வடை தான், வாயில சுட்ட வடையோ எதுவோ அது அவங்களுக்கு நல்லா இருந்ததா தெரிஞ்சிருக்கு, அதனால அங்க போயிருக்காங்க.
மற்றபடி குழந்தை சொன்னதுனால மட்டுமே நம்பிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து இதே மாதிரி தான் தோத்து போயிட்டு. ஆனா பேச எல்லாருமே வந்து மாற்றம்னு சொன்னாங்க. அது ஒண்ணு ஒத்துக்கணும் சார். எவரிபடி செட் ஆல் தி ஆட்டோ டிரைவர்ஸ் whom I spoke to மாற்றம் வேணும்னாங்க எல்லாருமே. அதுதான் வந்து சார் இத பாருங்க சார், இதுதான் நான் சொல்றேன், இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு சார். சும்மா எல்லாத்துலயும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு நம்ம மண்டையை கழுவி வச்சுக்கிறாங்க சார். எதுக்காக மாற்றம்? காலங்காலமா நான் ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது. புதுசா எதுக்காக அதை மாத்தணும்? இல்ல இதை விட அருமையான சோப் ஒண்ணு அப்படின்னு வந்து யூஸ் பண்ணவங்க சொல்லி அதுக்கப்புறம் வேணா நான் மாத்தலாம். அதை விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு சோப் வந்துச்சுன்றதுக்காக அது என்ன ஏதெல்லாம் தெரியாம பாருங்க, இப்போது முற்றிலும் புதிய பாக்கெட் பளபளவென்று இந்த சோப்பு வாங்கினா உங்களுக்கு ஒரு பென்சில் இலவசம், இந்த சோப்பு வாங்கினா ஒரு ரப்பர் இலவசம் அப்படின்றதுக்காக அந்த மாற்றத்துக்காக நான் போய் சோப்பை மாத்தணுமா? ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சேனலே 2 நிமிஷத்துக்கு மேல ஒண்ணு பாக்குறது கிடையாது. சோ அதனால மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றது நம்ம பிடிச்சிக்கிறோம். ஆமா ஆமா மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் இப்படி சொல்றவங்க தான் ஒரே கடையில போய் காய்கறி வாங்குவாங்க, ஒரே இடத்துல போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வருவாங்க, மாத்தவே மாட்டாங்க. ஒரே டெய்லர் கிட்ட தான் போய் சொக்கா தைப்பாங்க. ஏன் ஒன்னு மாத்தி தான் கொடுத்து பாரு இன்னொருத்தங்கிட்ட அடுத்த தெருவுல எப்படிதான் தைக்கிறாங்கன்னு பாக்கலாம். என்ன ஒரு சொக்கா தானே, சரி அதை விடுங்க. ஒரு ஷேவிங் என்ன இப்ப வேற கடைக்கு போங்க, என்ன ஆயிடும் போகுது, 2 நாள்ல முடிச்சிட போகுது. அதெல்லாம் மாத்த மாட்டாங்க, இதையெல்லாம் மாத்த மாட்டாங்க. ஆனா ஆட்சியை மட்டும் மாத்தி போடுவாங்க. இது வந்து மக்களுக்கு சுத்தமா நாட்டு மீது அக்கறை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வீட்டுல ஒரு விஷயம் ஒண்ணும், ஆனா ஒரு பிளம்பர் வரணும், என்னப்பா நமக்கு வழக்கமா வர பிளம்பர் வரல வேற ஒருத்தர் இல்ல அவரு தான் வரணும். நம்ம வீட்டு விஷயம் அப்படின்னும் போது நம்ம அந்த அளவுக்கு அக்கறையா இருக்கும். ஆனா நாட்டு விஷயம் அப்படின்னும் போது நாடுதானே யாரையும் பார்த்தா நமக்கு என்ன வந்தது, இந்த விட்டேர்த்தியான மனோபாவம் இருக்குது பாருங்க. இதைத்தான் நான் குறை சொல்றேன். அதுக்கு காரணம் இப்ப இருக்கின்ற சிஸ்டம் மீது இருக்கின்ற அவநம்பிக்கை. அந்த அளவுக்கு இப்ப இருக்கின்ற அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா யார் வந்தாலும் என்னதான் பண்ண போறாங்க, எல்லா இந்த ரெஃபரை நீங்க எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கலாம். சார் எவன் வந்தா என்ன சார் எல்லாம் திருடதான் சார் போறாங்க இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல்ல ஹிமந்த பிஸ்வா சர்மா எப்படி மறுபடியும் ஜெயிக்கிறாரு? வெஸ்ட் பெங்கால நாங்க அவ்வளவு பண்ணிட்டோம், நாங்க தான் வந்து மதச்சார்பற்ற அப்படின்னு சொன்ன மம்தா பானர்ஜி அவர்களே தோக்கடிச்சு தூக்கி எறிஞ்சு போயிட்டாங்கல்ல. இவ்வளவு எங்க பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க, நம்ம ஐயா ரங்கசாமி அவர்கள் அவர் எப்படி ஜெயிச்சு வந்தாரு? சோ நாம ஒழுங்கா பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாற்றம் அப்படின்றதான் யாரும் யோசிக்க மாட்டாங்க. நல்லா இல்ல அப்படிங்கும் போது இருக்குது 2 சோப்பு 2மே இருக்குது, புச்சா ஒரு சோப்பு வந்து அது நல்லா இருக்கா இல்லையா ஒண்ணு வாங்கிதான் பாப்போமே அப்படின்னு 2 சோப்புல ஒரு சோப்பு நல்லா இருந்தா கூட அதை மாத்த மாட்டாங்க. இவ்வளவு சிம்பிள் சார், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு மக்களுக்கு இபிஎஸ் சிஎம் பிடிக்கல இல்லையா, அதுவும் விஷயம் நினைக்கிறேன் இல்லையா. பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, இது வந்து மண்ணை கழுவி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே சில பேர், அந்த மாதிரிதான். சிஎம் பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவங்க 24லயே வந்து இந்த 22% ஓட்டு வாங்குவாங்கன்னா அவங்க கோர் ஓட் பேங்க் அப்படியே இருக்குது. அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், அதுல கொஞ்சம் தவறி விட்டார்கள். அண்ணாமலையோடைய அவரால வந்த வாக்குகள் போயிடுச்சு. இதுதான் 21லயும் அதுதான் தப்பு பண்ணாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த எஸ்பெஷலி அந்த கொரோனா பீரியட்ல ஹேண்டில் பண்ணதெல்லாம் அற்புதம். நான் வந்து கண் எதிர்க்க பார்த்திருக்கேன். ஆனா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல. அப்போ ஒருத்தர் வந்தாரு, எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஓடி போட்டாரு, அவர் மாறிட்டாரு, ஏமாத்திட்டு போட்டாரு. அதனால அவங்க எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க, மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு பிடிச்சிங்க உடனே எல்லாம் மாத்தினே இரு அப்படின்னாங்க. வேற என்ன? பட் விஜயை பொறுத்தவரை வந்து டிஎஸ் புரோக்கன் த டிஎம்கே அலையன்ஸ் இல்லையா, அது கரெக்ட் தானே? தாவேக்கா வந்து உடைச்சிடுச்சு இல்லையா, என்ன நினைக்கிறீங்க? திரும்பி சேர்ந்துப்பாங்களா அடுத்த சார்? அது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல, அவங்க திருப்பி எல்லாம் போக மாட்டாங்க. இனிமே வந்து இப்போதைக்கு இப்ப இருக்கின்ற சிச்சுவேஷன்ல திமுகவே கூப்பிட்டாலும் அவங்க போக மாட்டாங்க, அங்கேயேதான் இருப்பாங்க. இல்ல அதை பத்தி கவலையப்படாதீங்க. பாத்தீங்க சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒன்லி நம்ம இவங்க தான், விசிகே அண்ட் கம்யூனிஸ்ட் தான் மெயின், பிளஸ் காங்கிரஸ். சார் இந்த பாருங்க, கம்யூனிஸ்டுக்கு ஓட்டே கிடையாது. விசிகாவுடைய வாக்கு வங்கி எல்லாம் வந்து பெரும்பாலான அளவு தாவேக்காக போயிடுச்சு. அதனால அவர் அங்க போயிட்டாரு, அவ்வளவுதான். இவங்க திரும்பி வந்தாலும் இவங்க மட்டும் தான் வருவாங்களே தவிர ஓட்டு வராது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, விசிகாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, கம்யூனிஸ்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, திமுகவுக்கும் பிரயோஜனம் இல்லை. போதுமா? பட் விஜயால வந்து திரும்பி will he revive the case against DMK? சரி, இப்ப நேரு மேல வந்து இது பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம், பொன்முடி கேஸ் ரிவைவ் பண்ணலாம், பண்ணுவாரா இல்ல எப்படி அவரு அப்படியே இருப்பாரு, ஸ்டேட்டஸ் கோல போயிட்டு இருக்குமா? பார்க்கதானே போறோம். இது கோர்ட்ல இதுவாயிருக்கு. இது செந்தில் பாலாஜி டெண்டர் கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கேனர் அவர்கள் வழக்கு அது கோர்ட் வந்து முடிவெடுக்கலாம், எடுத்து சப்ஜுடிஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கோர்ட் வந்து ஆமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷா என்ன பண்றாங்க அப்படின்றது பார்க்க தானே போறோம். இல்ல இப்ப திருப்பரங்குன்றம் தீபா திரும்பி ஏத்துவாங்களா? ஏன்னா வந்து அப்பீல் போயிருக்காங்க இதுக்கு
சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் வாபஸ் என்ன வேணா வாங்குவாரா இல்ல நினைக்கலாம் அப்படியே சார். விட்டுருவாரா? அவர் என்ன நினைக்கிறீங்க சார்? சார் இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் என்னென்னலாமோ நடக்க போகுது. யார் யார் ஏதாவது பேசலாம், உடனே இந்த பக்கம் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கலாம். நீங்க அதுக்குள்ள இன்னும் போயிட்டீங்க. இன்னும் குறைஞ்சது ஒரு 10 மாசம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இல்ல சார், திருப்பரங்குன்றம் தீபம் வந்து ஏத்தி இது இப்போ ஏத்தலாம் சொன்னாரு. சார் நான் தான் சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசுவாங்களோ, யார் யார் என்னென்ன சொல்லுவாங்களோ தெரியாது. அது பேசுறத வந்து தப்பு பேசிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதெல்லாம் முடியட்டும், அப்புறமா நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு போலாம். அது சரி சார். இன்னொன்னு மெயினா கேட்க வேண்டியது, இப்ப திடீர்னு உதயநிதி வந்து சட்டசபையில வந்து பேசினது சனாதன தர்மத்தை நாம் அழிப்போம் அப்படின்றது. சரி, ஒண்ணு வந்து சாமர்த்தியமான செயல்பாடு தான். அங்க பேசினா வந்து நோ கேஸ் வில் பி ஃபைல்டுன்றது தான் ஒரு லா பாயிண்ட் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டே சொல்றதுக்கு என்ன சொல்றது, கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு எதனா பேசலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்கன்னு படிச்சேன், கூகுள் பண்ணி பார்த்தேன். அது அதனால தான் பேசுறாரா இல்ல திடீர்னு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரா? மறுபடியும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல இதுல ஒரு விஷயம், அதாவது அந்த பிரின்சிபல் வந்து இன்னும் அந்த ஒரு டெஸ்டுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லெஜிஸ்லேச்சர்ல பேசுறதுக்கு வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னா, அப்ப வந்து சில சீரியஸான விஷயங்களை யாரும் ஒரு ஹைபோதட்டிக்கல் சிச்சுவேஷன், இப்ப நீங்களே எம்எல்ஏ இருக்கீங்க, யார் எம்பியா இருக்கீங்க, அப்போ வந்து நீங்க ஏதோ ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, சரி நீங்க ஆளுங்கட்சி அப்படின்றதுனால சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா அதை சும்மா விட்டுற முடியுமா? அந்த மாதிரி ஒன்றும் நடக்கவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஆளுங்கட்சி எம்பியா இருக்கீங்க, அப்போ வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை பத்தி ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா, அப்போ அங்க பேசுறதுக்கு நடவடிக்கை இல்லை அப்படின்றதுனால அதை விட்டுற முடியுமா? அது எனக்கு தெரியல. மறுபடியும் அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு வந்தாங்க இல்ல, நான் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து சப்போஸ் வேற வந்து ஒரு தேசத்துக்கு எதிராக பேசலாம், அது வந்து நீங்க ஆளுங்கட்சின்றதுனால அவங்கள விட்டுட்டாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல, அந்த சிச்சுவேஷன் வரல. அதனால ஏன்னா சபாநாயகருடைய அதிகாரம் வந்து சட்டசபையிலோ இல்ல பாராளுமன்றத்திலோ அவர் முடிவுதான் இறுதியானது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது இல்லன்னு ஆயிப்போச்சு இல்லையா? ஏற்கனவே பி.எச். பாண்டியன் அவர்கள் காலத்துல வானாளவை அதிகாரம் அப்படின்னாரு, அப்பவே அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பல விஷயங்கள், ஈவன் கவர்னருக்கு உரிய அதிகாரங்கள்லயே கூட வந்து கோர்ட்டு தலையிட்டு இல்ல இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க இல்லையா? அதனால எதுவுமே அந்த சந்தர்ப்பம் வரும்போதுதான் முடிவு செய்யப்படும். சோ இப்ப அவர் பேசினது சட்டசபைக்குள்ள பேசினது சாமர்த்தியமா அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். பட் இஷ்யூ என்னன்னா, தோல்விக்கான காரணங்களை வந்து அவங்க சரியா கணிக்க தவறிவிட்டார்கள். நாங்க வந்து இன்னும் தீவிரமா இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த மாதிரி அதே பாதையில தான் போவோம். எங்களுடைய அந்த சப்போர்ட் அப்படின்றது வந்து எங்க ட்ரெடிஷனலா எங்களை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள வந்து அப்படியே நாங்க மறுபடியும் மீட்டுக் கொள்வோம், அதுக்கு இப்படித்தான் போவோம், இத்தனை வருஷமா நாங்க இப்படிதான் அரசியல் பண்ணியிருந்தோம், இனிமேலும் அப்படிதான் அரசியல் பண்ணியிருந்தோம் அப்படின்ற பாதையில அவங்க போறாங்க. அதுதான் நான் சொன்னேன், அவங்க ரொம்ப தப்பு பண்றாங்க அப்படின்னு. இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்படிலாம் நீங்க பேசினீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து தாவேகா பக்கம் பிரிந்து போன அந்த ஒரு மேஜர் சங்க், அந்த ஓட் பேங்க் அப்படின்றத அவங்களால வந்து மீட்க முடியாது. அடுத்தது முதல்ல கூட்டணி கட்சியே மீட்க முடியாது, அப்புறம் தானே நீங்க ஓட்டு வங்கியை மீட்கிறது. கூட்டணி இல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜல்லா காசு திமுக எப்படி பாராளுமன்ற தேர்தலில் விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருவாங்களா? பார்க்க தானே போறோம், தமாஷா இருக்க போது பாருங்க. இல்ல அப்ப திரும்பி ரெட்ரீவிஸ் ஓட் பேங்க் மாதிரி பேசுறாரு அப்படின்றீங்களா? திடீர்னு ஆரம்பிச்சிருக்காரு. இதே அரசியல் தாங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தாதான் எங்களுக்கு வந்து ஆதரவு வந்தது அப்படின்னு காலங்காலமா இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப நடக்காது. வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க தெரியும். ஆமாம், அது இருக்கு. எல்லாமே வந்து ஒரு இது தானே. நானே ஒரு ஜோக் படிச்சிருக்கேன், நீங்க டைம் பிரசன்ட் ஜோக்கான்னு தெரியல சார். ஒரு டீம் ஒன்று இருக்குமா, கோச் வந்து விட்டுட்டு போவாராம். போகும்போது he will give him 2 envelopes. ஸோ ஃபர்ஸ்ட் envelope வந்து நீ வந்து when you start losing அதை படி, தென் செகண்ட் envelope வந்து அது திரும்பி அங்கே படின்னு வரான். ஸோ ஃபர்ஸ்ட் envelope வந்து இது மாதிரி கொஞ்ச நாள் வந்து தோக்க ஆரம்பிச்சாங்களாம் கொஞ்ச நாள். ஸோ வந்து பார்த்தோன்னா blame it on meன்னு வந்து தான். ஸோ அதே மாதிரி திரும்பி சொல்லியிருந்தா உடனே திரும்பி ரிவே ஆச்சான். திரும்பி அகைன் யூ ஸ்டார்ட் ஃபால்டரிங். அப்போ திரும்பி ஓப்பன் செகண்ட் envelope திறந்தாராம். பார்த்தோன்னா வந்து ப்ரிப்பேர் 2 more envelopesன்றது தான். ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இவங்களோட இது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் they were spewing hatred against upper caste and Brahmins.
திரும்பி அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ திரும்பி மறுபடியும் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஸ்டினா நமக்கு நினைக்க தோணுது. பட் இப்போ கடைசியா சார், இப்போ மோடி பெட்ரோல் விலைலாம் ஏத்திருக்காரு ஒரு வழியா. வெரி 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 மார்ஜினல் தான் ஏத்திருக்காரு. இன்னும் ஏறுமா இல்ல எப்படி? இந்த ஈரான் வார் இன்னும் வந்து ட்ரம்பே அங்க வார் அங்க வார் நடக்கிறத பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க போல. யாருமே பேசுறதே கிடையாது. எதுவுமே சப்ஜெக்ட் இல்லைன்னாதான் வந்து ஈரானை பத்தி கூப்பிடுறாங்க. அப்படிதான் ஆயிப்போச்சு. அவரும் சைனா ட்ரிப் தான் போயிருக்கிறாரு தவிர அங்க ஈரான் கதறாங்க, இந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சு போட்டீங்களா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா அப்படின்னு. இவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. இந்த $3 அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. என்னவோ இதுக்கு பெரிய எல்லா எதிர்கட்சிகள்லாம் கூக்குரல் இருந்திருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தா மாநில அரசாங்கங்கள் அவங்களுடைய ஷேர் ஆஃப் டாக்ஸ்ல இருந்து குறைச்சிக்க வேண்டியது தானே. அது மட்டும் யாரும் செய்ய மாட்டாங்க. என்ன மத்திய அரசாங்கத்துக்கு மட்டுமா போகுது காசு? அது மத்திய அரசாங்கத்தை விட மாநில அரசாங்கத்துக்கு தான் அதிகமா போகுது டாக்ஸ். ஏன் ஒரு $3 குறைச்சிக்க வேண்டியது தானே. அதெல்லாம் செய்ய முடியாது அவங்களால. அவ்வளவுதாங்க. இது வந்து அன்னைக்கு ஏன் குறைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அன்னைக்கு வந்து குறைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து $180 போயிருக்கும் பெட்ரோல். கட்டுப்படி ஆகுமா? பட் இது இன்னும் போகுதான். இன்னும் கோல்டு வாங்காதன்றாரே சார் அவர் திடீர்னு, இல்லையா? அது இன்னும் இப்ப வியாபாரிகள் சார், அதாவது கிட்டத்தட்ட இல்ல சார், ஒரு $80 பில்லியன் வந்து நம்ம கோல்டு இம்போர்ட்டுக்கு மட்டுமே செலவு பண்றோம் சார். இப்போ அது டாலர் தேவைப்படுது இல்லையா, அதனால அதை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இது பாருங்க, அத்தியாவசியம் கல்யாணம் அப்படின்னும் போது நீங்க வாங்கித்தான் ஆகணும். ஆனா அதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறேன், இல்ல இந்த பண்டிகை வருது நான் போயிட்டு 4 காயின் வாங்குறேன், இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு தங்கம் வாங்குறவங்க அப்படின்றவங்க வந்து வெல்ட் விடுதான் சார். ஏழை எளிய மக்கள் அது மாதிரி போய் வாங்குறது கிடையாது. ஏன்னா வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு சார். வேற வழி இல்லாம வந்து 1 கிராம் 2 கிராம் கிடைக்கும். உங்களை கூட சொல்லாதீங்க, வாங்குறவங்க எல்லாமே வெல் டு டூ பர்சன்ஸ் தான். சோ ஒரு நாள் வாங்காம இருந்தா ஒன்னும் குறைஞ்சு போயிடாது, விட்டுருங்க சார். கடைசியா கேள்வி சார், இப்போ டிவிகே கவர்மெண்டோட எப்படி சார் எப்படி போவாரு? விஜய் வந்து செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும்? அவர் will be able to really channel சார்? இது பாருங்க, வேண்டாம். அதாவது இல்ல நான் வந்து எட்டர்னல் ஆப்டிமிஸ்ட். பட் ஆப்டிமிசம் அப்படின்றது வேற, பிராக்மேட்டிசம் அப்படின்றது வேற. என்னையோ இப்பதானே வந்திருக்காரு. சம்டைம் ஒரு 3 மாசம் பாப்போமே என்ன. இல்ல அவர் என்ன ஒண்ணு செயல்பாடு ஒண்ணு பண்ண மாதிரி தெரியல இல்லையா? இந்த சோஃபாலாம் முதல்ல சோஃபா தான் போகுது அப்படின்றாங்க. சோ அதெல்லாம் வந்து உங்க இது அது என்ன நினைக்கிறேன் சார்? அதெல்லாம் நான் சொல்ல வரல சார், அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஹேஷியம் அந்த மாதிரி எல்லாம் நான் பேச மாட்டேன். ரைட், சோஃபா போயிடுச்சு, அவ்வளவுதான், விடுங்க. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்கு வந்து திருமாவர்களும் ஒரு பதில் சொல்லிட்டாரு, விட்டுருங்க, பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. இல்ல தூய்மையான அரசியல் தொடருமா? உங்களுக்கு என்ன நடக்கும்? அதே பெட்டி விட்டுருங்க வேணாம். இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல, விட்டுருங்க. ஓகே சார். சார் எல்லா கேள்வியும் கேட்டேன் சார் நான். Okay, right. For your time, sir. Again, thank you very much. Thanks, sir.